வெல்கம் டு டெக் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கு ரொம்ப அவசியமான எப்பவும் இருக்க வேண்டிய ஒரு டூல் செட்டு எப்படி வாங்குறது, எவ்வளோ ரேட்டு கம்மியாக கிடைக்கிது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணாமல் உள்ளே போய் பார்க்கலாம் போல் இருக்கு. போய் பார்ப்போம். இந்த 46 டூல் உள்ள செட் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஒரு 450 ரூபாலேருந்து 700 800 ரேஞ்ச் வரைக்கும் விற்கிது. இந்த ஆஃபரில் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணியிருக்கிற வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படியே இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆஃபர் அப்பப்போ அப்டேட் பண்ணும்போது நீங்கள் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக நல்லா பண்ணுற, ஆனால் 10 நாள் வர மாட்டேங்கிற. தொடர்ந்து வரணும்ல, டெய்லி வரணும்ல. இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசானில் அதோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 450 ரூபா ரேஞ்சில் விற்றுட்டு இருக்காங்க. இதோட ப்ரைஸே ஒருத்துன்னு சொல்லலாம். நீங்கள் டன்னல் ஸ்பேனர் மாதிரி வாங்கினீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸே ஒரு 7, 8 அந்த மாதிரி இருக்க 2 இது இருக்க பீஸே வந்து உங்களுக்கு 40 ரூபா மாதிரி வரும். கிட்டத்தட்ட 46 டூல் இருக்கும் போது கண்டிப்பாக ஒருத்தனே சொல்லலாம். அதோட அமேசான் லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். டூல்ஸோட செட்டு வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. பாக்ஸும் நல்ல கனமான பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக் ரேப் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்னென்ன டூல் இருக்குன்னு அழகாக வெளியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் கேட்லாக்கா, எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. மேலே இருக்க கவர் எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸும் கனமாக இருக்குது. இதே மாதிரி கலராக வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறாங்க. இதுலேயே வந்து ப்ரௌன் கலர், கருப்பு கலர், பச்சை கலர்னு ஏகப்பட்ட பாக்ஸ் வருது. உள்ளே இருக்க டூல் செட்டு எல்லாமே சேம் தான். ப்ரைஸ் மட்டும் முன்ன பின்ன இருக்கும். பார்த்தா பழி இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? டூல் செட்டுக்கு மேலே இருக்கெல்லாம் ஃபிட்டாக இருக்கும் போது கீழே இருக்கலாம் களைஞ்சு போயிருக்கு. அது சரி பண்ணிட்டு பார்த்தோன்னா நடுவில் இருக்க அந்த பெரிய டூல் மட்டும்தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அது போக வந்து ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வச்சு சின்ன டூல்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். சும்மா தனித்தனியாக பிரிச்சு வச்சிடுறேன். சின்ன சின்ன எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் கழட்டுறதுக்கு இதில் டூல் கிடையாது. இது ஒரு மிட்ரேஞ்ச் டூல் செட்டு. இதில் டன்னல் ஸ்பேனர் மாதிரி இருக்கிறது 4 mmலேருந்து 14 mm வரைக்கும் இருக்குது. ஹோல் இருக்க ஸ்க்ரூவில் அதை கழட்டுறது கூட பின் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நட்டு போல்ட்டும் வந்து சைடில் இருக்கிறது, இடுக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டுறதுக்கு இதில் நிறைய சாய்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸில் வந்து டூல் செட் கொடுத்துருக்காங்க. பெண்ட் பண்ணி கூட நட்டு போல்ட்டை கழட்டுற அளவுக்கு இதில் டூல் இருக்குது. இந்த டூல் பாக்ஸில் மேலே இருக்க பிட்டை ஃபுல்லாக வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருக்க டூலில் நம்ம மாட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது ஃபுல்லாமே வந்து நம்ம பெரிய சைஸ் அந்த ஸ்பேனர் டூலில் வந்து நம்ம மாட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோலேயே அப்புறமா நம்ம பைக்கில் இருக்க நட்டு போல்ட்டெல்லாம் கழட்டி பார்க்கலாம். இந்த டூல் எவ்வளோ ஸ்டெடியாக இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். கழட்டினா திருப்பி மாட்ட தெரில, எப்படி மாட்டுறது, எப்படி மாட்டா செட் ஆகும்னு பார்த்துட்டு. இந்த ஸ்பேனர் ஹேண்டில் தான் இருக்கிறதுலே முக்கியமான டூலு. இதில் பிட்டை லாக் பண்ணுற அளவுக்கு லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம சாதாரணமாக அதை உருவிட முடியாது. பின்னாடி இருக்க அந்த லாக் பட்டன் நமக்குனா தான் லாக் ஓப்பன் ஆகும். இந்த லாக் வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் வந்து சுற்றுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு டயத்தில் ஒரு பக்கம் மட்டும் தான் சுற்றும். ஸோ ஸ்பேனரை கழட்டிட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே சைட்லேருந்தே நம்ம சுற்றலாம். ஒரு பக்கம் ஃப்ரீயாக போகும், ஒரு பக்கம் டைட் ஆகணும். ரப்பர் கிரிப்போடு அது ஸ்டெடியாகவே இருக்குது. குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. இந்த டூல் நல்லாவே பெண்ட் ஆகுது. இடுக்குள்ள கூட நம்ம நட்டு போல்ட்டை லூஸ் பண்ணுறதுக்கு, டைட் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த பக்கம் வேணாலும் வளைச்சி எந்த பக்கம் வேணாலும் சுற்றி கூட நம்ம டைட் பண்ணலாம். ஸ்பேனர் சுற்றும் போது அந்த கம்பியும் சுற்றிட்டு அப்படியே அந்த நட்டு போல்ட் வந்து லூஸும் ஆகும், டைட்டும் ஆகும். மேலே இருக்க பிட்டெல்லாம் ஸ்க்ரூ டிரைவர் டூலில் தான் மாட்டணும் அவசியம் இல்லை. அந்த ஸ்பேனரில் மாட்டி நம்ம டைட்டு லூஸ் பண்ணலாம். ஸ்பேனர் டூலில் இருக்க லாக்கை மாற்றி போட்டு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்ற வைக்கலாம். ஸ்பேனர் டூல்லேருந்து எக்ஸ்டென்ஷனை கழட்டுறதுக்கு பின்னாடி இருக்க பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இந்த பாக்ஸில் பெண்ட் ஆகிற எக்ஸ்டென்ஷன் டூல் மாதிரியே ஸ்டெடியாக இருக்கிற எக்ஸ்டென்ஷன் டூலும் இருக்குது. மற்ற டூல் பாக்ஸில் பார்க்க முடியாத ஸ்க்ரூ டிரைவர் பிட்டும் இதில் இருக்குது. இதில் இருக்க ஒவ்வொரு பிட்டோட குவாலிட்டியும் அவ்வளோ தரமாக இருக்குது. பார்த்தாலே தெரியுது இது நெளியாது, நீட்டாக இருக்கும், ஸ்டெடியாக இருக்கும் அப்படின்றது. ஸ்க்ரூ டிரைவர் பிட்டெல்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது. சின்னதாக இருக்க டூலும் கூட கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது, மற்ற டூல் செட்டில் இல்லாதது மாதிரி. போயிடுங்கோ, என் உடம்பு முறுக்கெடுக்கிறது, போயிடுங்கோ. பட்ட ஸ்க்ரூ டிரைவர் பிட்டிலே இது ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. இதை ஸ்பேனரில் போட்டு கூட நம்ம திருகலாம். அடுத்து இந்த டூல் செட்லேயே ரொம்ப சின்ன பிட்டை பார்க்கலாம். இந்த ஸ்டார் பிட்டு மற்ற டூல் செட்டில் வர மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. சில மாடல் பைக்கில் வர்ற போல்ட்டை கழட்டுறதுக்கான பிட்டு. இது நிறைய மாடல் டூல் செட்டில் கிடைக்கவே கிடைக்காது. இது ஹோல் உள்ள ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கான பிட்டு. இந்த ஸ்க்ரூ டிரைவராக சின்ன லாக் மாதிரி இருக்குது. ஸோ மாட்டுறதும் கழட்டுறதும் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் பிட்டு வந்து கழட்டு கீழே விழுகாமல் இருக்கும். ஸ்பேனர் டூலில் வந்து ஒரு பக்கம் லூஸ் ஆகுறது, இன்னொரு பக்கம் நல்லா டைட்டாக பிடிக்கிறது எல்லாமே வந்து நல்லா கிரிப்பாகவே இருக்குது.
வீட்டில் உள்ள சாதாரணமான வேலைகள் பார்க்குறதுக்கும் இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து நல்லா ஆப்டாகவே கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதுலேயே இந்த ஸ்க்ரூ வந்து அழுத்தமாக இருந்துச்சுன்னா இதே பீட்டை கொண்டு போயிட்டு நம்ம ஸ்பேனரில் மாட்டிட்டு அதுலேயும் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பைக்கில் உள்ள ஒவ்வொரு வித்தியாசமான போல்ட்டெல்லாம் எப்படி இது கழட்டுது மாட்டுது அப்படின்றத வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. 6 mm பீட்டை வச்சு நேம் போர்டை டைட் பண்ண முடியுது. ரேண்டமாக ஒரு போல்ட்டை செலக்ட் பண்ணி டைட் பண்ணும் போதோ லூஸ் பண்ணும் போதோ நம்ம அந்த பிட்டை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக ஒத்து வருதான்னு மட்டும் பார்த்துட்டு மாட்டினா போதும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கீழே மட்டும் தான் தள்ளிக்கிட்டு இருக்கேன், ஆனாலுமே நட்டு கலண்டுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி லாக்கை மாற்றிட்டு மேலே மட்டும் இப்படி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நட்டு டைட் ஆகுது. கழட்டி மற்ற ஸ்பேனர் மாதிரி மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரப்பர் கிரிப்போட அந்த டூல் நல்லா ஸ்டெடியாகவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே திருப்பவும் முடியுது. இதில் கான்ஸ் இருக்குது, அது பின்னாடி சொல்கிறேன். ரேண்டமாக இன்னொரு போல்ட் எடுத்து நம்ம திருப்பி பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் மாட்டிருக்கேன். இதில் சும்மா ஸ்பேனர் நம்ம ஆட்டுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒரு பக்கம் அது கழண்டுகிட்டே இருக்குது. இந்த மாதிரி சின்ன ஓட்டைகளை கூட விட்டு நம்ம அதை வச்சு கழட்ட முடியுது. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்க. பைக்கில் ரேண்டமாக இருக்கிற எல்லா நட்டு போல்ட்டையும் இது மூலமாக கழட்ட முடியுது. டைட்டாக இறுகி போன போல்ட்டை கூட நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி கழட்டுது. ஆனால் பைக்கில் இருக்க டயரோட நட்டை வந்து இதில் நம்ம கழட்ட முடியாது, ஏன்னா அது 14 mm விட அதிகமாக இருக்கும். அதிகபட்சமே 14 mm தான் இருக்குது இந்த ஸ்பேனர் செட்டில். நீயே புடுங்க வேணாம். இந்த மாதிரி டன்னல் ஸ்பேனரை வச்சுட்டு நட்டை விட போல்ட்டை நல்லா தள்ளிக்கிட்டு இருக்க சைடு வந்து நம்ம வந்து கழட்ட முடியாது. போல்ட் சைடு வேணால் போயிட்டு நம்ம கழட்டிக்கலாம். இந்த ஸ்பேனர் டூல் பைக்கில் இருக்க மேக்ஸிமம் நட்டு போல்ட்டை வந்து கழட்டுது. சில இது வந்து 14 mm மேலே இருக்கும் போது அந்த நட்டு போல்ட்டு அதனால் கழட்ட முடியல. இப்போ கழட்டின மாதிரி திருப்பி மாட்டணும், இல்லை எல்லாமே கழண்டு விழுந்துடும். இதான் வந்துட்டார்ல, பொறுமையாக எல்லாத்தையும் வச்சு வைங்க, மொத்தமாக நான் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறேன். இந்த டூல் செட்லேயே இருக்கிறது தான் பெரிய பிட்டு. இந்த நட்டுக்கு இது கரெக்டாக உட்கார மாட்டேங்குது, ஏன்னா அந்த நட்டு சைஸ் வந்து 14 mm மேலே இருக்குது. போல்ட் இதை விட நீளமாக நீட்டிக்கிட்டு இருக்கிறதுலேயும் மாட்ட முடியாது. மொபைல் கலெக்டர் ஸ்க்ரூ டிரைவர்லேருந்து கொஞ்சம் மிட் ரேஞ்ச் வரைக்கும் நம்மகிட்ட ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. ஆனால் பைக்கை வந்து நம்மளால் கழட்ட முடியல. பைக்கில் நல்ல வேரியஸான ஒரு ஸ்க்ரூ டைப்பு போல்ட் டைப்லாம் வரும், அதை ஃபுல்லாக கழட்டுறதுக்கு நம்மகிட்ட டூல் செட் கிடையாது. கட்டர்லே இல்லையா? சமயத்தில் ஸ்பீடோமீட்டர் கேபிள் போயிடுச்சு, அதை வாங்கிட்டு வந்துட்டு ஹெட்லைட் பேனலில் கழட்டணும்னு பார்த்தோம்னா அதுக்கேற்ற ஸ்பேனர் டைப் நம்மகிட்ட கிடையாது. கடையில் போயிட்டு அந்த போல்ட்டுக்கு ஏற்ற டனல் ஸ்பேனர் மாதிரி வாங்கிட்டு வந்தோம்னா அதை கழட்டுதே தவிர அதுக்கு அடியில் இருக்கிற இன்னொரு போல்ட்டை கழட்ட முடியல, அது வேறு போல்ட் சைஸ் வருது. ஸோ அந்த மாதிரி செட்டாக வாங்கினோம்னா தான் நம்மளுக்கு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பேனர் செட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்ன்னு பார்த்தோம்னா 14 mm மேலே உள்ள போல்ட்டை வந்து இதனால் கழட்ட முடியாது. அப்புறம் இந்த ஸ்பேனர் ஹேண்டில் இது போயிடுச்சுன்னா மொத்த கிட்டே நம்ம யூஸே பண்ண முடியாது. ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக தான் இருக்குது. பட் இதோட லாக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இதை மாத்திர லாக் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் எதாவது ஒன்று போச்சுன்னா டோட்டல் டூல் செட்டே வேஸ்ட் ஆயிரும். ஆனால் ஸ்டெடியாக தான் இருக்குது, அது உடையாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் இதில் நிறைய டைப் பிட் இருந்தாலுமே வந்து வாழ்க்கையில் யூஸே பண்ண முடியாத சில பிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பிட்டில் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டோம். மேக்ஸிமம் வேறு பைக்கில் வேறு மாடலில் வரும்போது அதெல்லாம் ஒத்து வரும்னு நினைக்கிறேன். இது யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா, உங்கள் பைக்கை கழட்டுறீங்க மாட்டுறீங்க அப்படின்னிங்கன்னா டயரை தவிர இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் சின்ன வேலைகள் பார்க்குறதுக்கு போல்ட் அதிகமாக நீங்கள் கழட்டுவீங்க மாட்டுவீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பெரிய டைப்பு ஸ்பேனர் டைப் எதுவும் மாட்டணும் அப்படின்னா இதுக்கு ரொம்பவே சரியாக இருக்கும். மிட் ரேஞ்சில் ஸ்பேனர் செட்டு பார்க்குறவங்களுக்கும் இது கரெக்டாகவே இருக்கும். அதோட இது அட்வான்ஸாகவும் இருக்கும். அதாவது நீங்கள் சாதாரண ஸ்பேனர் வாங்கினீங்கன்னா கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். இதுனா ஆன்டி கிளாக் வைஸ் லாக் பண்ணிட்டோம்னா அப்படியே வச்சுட்டு நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா லாக் ஆகிட்டும் இருக்கும், கலந்துக்கிட்டும் இருக்கும். எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். 450லேருந்து 700 800 வரைக்கும் ப்ரைஸ் உள்ள இதை வந்து நான் ஆஃபரில் 267 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், தேவைப்படும் போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் அதோட லிங்க்கை அமேசான் லிங்க்கை கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே யூஸ் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.